ஹலோ. ஒரு ஷார்ட் மெசேஜஸ் பார்க்கலான்னு உடம்பு ஓரளவுக்கு சரியான உடனே ஒரு ரீடிங் பண்ணலான்னு சொல்லிட்டு தான். ஏன்னா என்னோடய ஒர்க் பார்க்காம என்னால் இருக்க முடியாது. ஓகே, ஒரு ஷார்ட் ரீடிங்கோ லாங் ரீடிங்கோ எப்படி ரீடிங் நமக்கு இங்கே வருதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சரியா? என்ன மெசேஜஸ்? எனர்ஜி மெசேஜஸ். Energy messages. Okay, Aquarius, 12th place, Sun. Wow. Aquarius, 12th place, Sun. Aquarius. நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு வந்துட்டுருக்கிற மாதிரி இருக்குது. நிறைய விஷயங்களில் வந்துட்டு செல்ஃப் ரியலைசேஷன் அந்த மாதிரியான விஷயங்கள், நிறைய விஷயங்கள் வந்துட்டு 0110 சொல்லும்போது சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். நம்பர் 1515 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். நம்பர் 11, number 11, 12. பைசிஸ், அக்வாரியஸில் பைசிஸ் இருக்கலாம். பைசிஸ், அக்வாரியஸ் இந்த மாதிரி உங்களுடைய சார்ட்டில் எதனா சம்திங் சில விஷயங்கள் இருக்கலாம். 144 சிக்னிஃபிகண்ட். நிறைய சேஞ்ச், நிறைய ரியலைசேஷன், நிறைய விஷயங்களில் ஃபாஸ்ட் மூமெண்ட். நெப்டியூன், நிறைய இமேஜினேஷன் ஒர்க் கோயிங் ஆன். நிறைய இமேஜினேஷன் ஒர்க்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா? சில விஷயங்கள் நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் இமேஜின் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மேப் மாதிரி ஒரு ட்ராயிங் நீங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளேயே நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கலாம். நிறைய ட்ரீம்ஸ், நீங்கள் உங்களுடைய ட்ரீம் ஒர்க், உங்களுடைய ட்ரீம் இந்த மாதிரி தான் இருக்கணும். உங்கள் ட்ரீம் ஜாப் இல்லை உங்களுடைய ட்ரீம் லைஃப், இந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி இருக்குது. சில பேர் நீங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த சில விஷயங்கள் நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுற மாதிரியும் இருக்குது. கண்டிப்பாக ஸ்பிரிச்சுவாலிட்டியில் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு சொல்ல முடியாது. கற்றுக்கிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் மூவ் எடுத்துருக்கிற மாதிரி இருக்குது. ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிற மாதிரியும் இருக்குது. உங்களுடைய ட்ரீம் ஏதோ ஒரு ஒர்க்குக்கான ஒரு அஸ்திவாரம் சொல்லி கேட்குது எனக்கு. ஒரு அஸ்திவாரம், ஒரு விஷயம் நீங்கள் வந்துட்டு க்ரியேட் பண்ண மாதிரி இருக்குது. நீங்கள் ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்கிற மாதிரியும் இருக்குது. அதே சமயம் சில பேருக்கு சேட்டன் இருக்கலாம் உங்கள் சார்ட்டில். மேபி இல்லை சாட்டன் எதனா அவங்க இப்போ இருக்கிற அந்த விஷயங்கள் இருக்கலாம். அஸ்ட்ராலஜியில் சேட்டன், வீனஸ், பைசிஸ், எனர்ஜி பைசிஸ். நிறைய விஷயங்கள் லைஃப்பில் மூமெண்ட்ஸ் ஃபாஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்குது. செப்டம்பர் பேபி யார் இருக்கீங்க இங்கே? நம்பர் 14, 16, 15 செப்டம்பர் பேபி. ப்ளூட்டோ, உங்களுடைய ஒரு பவர், ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிட்டு இல்லை அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வர மாதிரி இருக்குது. நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ளே புதைஞ்சிருந்த நிறைய விஷயங்களை வந்துட்டு வெளியில் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குது. அதுக்கு ஒரு இமேஜினேஷன்லேயே இல்லாமல் அந்த விஷயங்களை வந்துட்டு ரியாலிட்டிக்கு எடுத்துகிட்டு வரீங்க. ரீடிங்ஸ் ரெசனேட் ஆனால் எடுத்துக்கோங்க. எல்லாருக்கான மெசேஜஸ் ரீடிங்காக இருக்காது சம்டைம்ஸ்.
ஒரு மெசேஜ் உங்களுக்கான மெசேஜாக இருக்கலாம், இல்லை 2 மெசேஜ் இருக்கலாம். எப்படி ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. புதுசாக வரவங்களுக்காக சொல்கிறேன். ஆல்ரெடி பார்க்குறவங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக அவங்களுடைய ஒரு சொன்ன மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள்லேருந்து வெளியில் வந்துட்டுருக்கீங்க. நீங்கள் ஒரு ஒரு டிசப்டிவ் எனர்ஜியிலேருந்து ஒரு பார்த்தீங்களா, தானாகவே காட் பின்னாடி போயிடுச்சு. அதை பின் தள்ளி நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஒரு இமேஜினேஷன் வேர்ல்டுலேயே நீங்கள் பார்த்துக்கிட்டு மற்றவங்க முன்னேறது மட்டுமே பார்த்துக்கிட்டு இல்லாமல், எந்த விஷயம் வேணாலும் இருக்கட்டும் இல்லாமல், நீங்கள் உங்களுக்கான ஒரு ட்ரீம் வேர்ல்டு, ஒரு இமேஜினரி ஒரு வேர்ல்டுலேருந்து நீங்கள் ஒரு ரியாலிட்டிக்கு நீங்கள் வரீங்க. நிறைய விஷயங்களை நீங்கள் வந்துட்டு வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கிற மாதிரி இருக்குது. அது என்ன விஷயம் வேணாலும் இருக்கலாம். அதிகமாக எனக்கு தெரியுது வந்துட்டு ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நிறைய விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் ரியல் லைஃப்பில் நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம். இல்லை நிறைய விஷயங்கள் ஸ்பிரிச்சுவல் பற்றி சரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வரணுன்ற சேஞ்சஸ்னால் உங்கள் லைஃப்பில் சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வரணும். ஸ்பிரிச்சுவாலிட்டி மூலமாக அது ஒரு ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி எடுத்துக்கிட்டு நீங்கள் நிறைய விஷயங்கள் லைஃப்பில் சேஞ்ச் பண்ணணுன்ற மாதிரி ஸ்பிரிச்சுவாலிட்டின்றது நீங்கள் லைக் சன்னியாசம் போகிறது, சாமியார் அந்த மாதிரி போகிறது, இல்லை டீப் நீங்கள் ஸ்பிரிச்சுவல்லேருந்து நீங்கள் வந்துட்டு ஃபேமிலி மறக்கிறது அந்த மாதிரி இல்லை. ஸ்பிரிச்சுவல் காமன் ஒரு நார்மல் ஜென்ரலாக சொல்கிறேன் நான். அந்த விஷயத்த நீங்கள் ஒரு கடவுள் பக்தி அதிகமாக எடுத்துகிட்டு வரதுன்னு வச்சுக்கலாமா, அந்த மாதிரி சொன்னால் ஓகேவா இருக்குல்ல உங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கவங்களா இருக்கலாம். சம் பீப்புள்ஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி அது ஒரு வே, அது அவங்களுடைய ஒரு மூச்சாவே நினச்சிக்கிட்டு நிறைய விஷயங்கள் அவங்க வந்துட்டு ஓவர் கம் பண்ணிட்டு வெளியில் வரீங்க. நிறைய விஷயங்கள் நீங்கள் சாதிக்கணும்னு சொல்லி ஒரு வெறி உங்களுக்குள்ளே உண்டாகி இருக்குது. ட்ரீம்ஸுன்றது ட்ரீமாகவே போகாமல் ரியல் லைஃப்பில் இருக்கணுன்றது உங்களுடைய ஒரு விஷயங்களை என்ன வந்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குது லைஃப்பில். ஓகே, வேறு ஏதாவது மெசேஜஸ் உங்களுக்காக? நிறைய கம்யூனிகேஷன்ஸ், நிறைய பேச்சுவார்த்தை சில பேர் பண்ணிகிட்டு இருக்கிறதா இருக்கலாம், பண்ண நினைக்கிறதா இருக்கலாம். இல்லை உங்களுடைய ஒர்க்கே வந்துட்டு நீங்கள் பண்ணுற ஒர்க்குன்றது வந்துட்டு நிறைய பேசணுன்ற மாதிரியான ஒரு ஒர்க்காக இருக்கலாம். சம்மந்தப்பட்ட நிறைய உங்களோட எனர்ஜி கொஞ்சம் அதிகம் கெயின் பண்ண மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறதா இருக்கலாம். சடனாக உங்கள் எனர்ஜி சேஞ்ச் ஆன விஷயங்கள், நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுதுன்ற ஒரு ஒரு மைண்ட் செட், ஒரு ஒரு இன்ட்யூஷன் உங்களுக்குள்ளே வந்த மாதிரி இருக்கலாம். 10-10 கார்ட்ஸ் எப்படிலாம் வருது பாருங்கள். மெஜிஷியன், டெம்பரன்ஸ், பேஷன்ஸ். உங்களுடைய பேஷன்ஸ்க்கான ஒரு ஒரு பரிசுன்ற மாதிரி தான் இந்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்குது. உங்களுக்கு மேபி சில பேர் இன்னொரு ஸ்டோரி எனக்கு இங்கே தெரியுது, எனக்கு இன்னொரு விதமான ஒரு சைட் ஸ்டோரி என்னென்னா, இன்கேஸ் யாருன்னா வந்துட்டு ஏதாவது ஒரு ஏமாற்றம் இருக்க அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறீங்க, ஏமாற்றமான எப்படி சொல்ல ஏமாத்துறவங்க மத்தியில் இருக்கிறீங்க, அந்த மாதிரி இருக்கவங்க கூட நீங்கள் டெய்லி டீல் பண்ணுற மாதிரி இருக்கலாம். அவங்க உங்களுடைய தடைக்கு, உங்களுடைய ஒரு முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கிற மாதிரி இருக்குன்னா அதுலேருந்து நீங்கள் வெளியில் வர மாதிரி இருக்குது. அதிக நாள் அவங்க வந்துட்டு உங்களை வந்துட்டு தலையாட்டி பொம்மையாவோ, உங்களை வந்துட்டு ஒரு அது என்ன சொல்லுவாங்க மகுடி ஊதுற பாம்பாவோ உங்களை இனிமேல் யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஒரு ரியாலிட்டி வேர்ல்டுக்கு நீங்கள் ரிட்டர்ன் நீங்கள் வர மாதிரி இருக்குது. மேபி நீங்கள் பாஸ்ட் லைஃப் அந்த சில பேர், எல்லாரும் கிடையாது, சில பேர் வந்து பாஸ்ட் லைஃப்பில் இருக்கிற அந்த சில விஷயங்களை இப்போ நீங்கள் வந்துட்டு உணர்கிற மாதிரி இருக்கலாம். உங்களுக்கு தானே சில விஷயங்கள் ட்ரீம் மூலமாகவோ சில விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, நீங்கள் சில விஷயங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அந்த விஷயம் உங்களுக்கு ரிட்டர்ன் உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் கொடுக்குற மாதிரியும் இருக்கீங்க. கண்டிப்பாக இது எல்லாமே உங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கான ஒரு ஒரு கிஃப்ட், ஒரு பிளெஸ்ஸிங்ஸ். ஓகே, ஃபைனலி உங்களுக்கு என்ன கைடன்ஸ் சொல்லி பார்த்துட்டு அந்த ரீடிங் க்ளோஸ் பண்ணிக்கலாமா? நிறைய ஒர்க்ஸ், கேன்சர் எனர்ஜியும் இருக்குது இங்கே, பைசிஸ் இருக்குது, அக்வாரிஸ் இருக்குது. வேறு என்ன சொன்ன, கேன்சர் எனர்ஜி அவங்களுக்காக மட்டும் இல்லை, எல்லாருக்காகவும் சிக்னிஃபிகன்ஸ். இன்னும் சில விஷயங்கள் அவங்களுக்கு டீப்பாக ரெசனேட் ஆகலான்றதுக்காக நான் சில இந்த மாதிரி சைன்ஸ் சொல்கிறேன். சரியா? கேப்ரிகான்,
கண்டிப்பாக ஸ்பிரிச்சுவலில் நீங்கள் பார்க்குற ஒரு கண்ணோட்டத்தை வந்துட்டு சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. ஸ்பிரிச்சுவல் சம்மந்தமாக, ஸ்பிரிச்சுவாலிட்டியில் சில விஷயங்கள் சம்மந்தமாக நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. அந்த விஷயங்கள் நீங்கள் சேஞ்ச் பண்ணதுனால, ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு நீங்கள் வந்ததுனால உங்கள் லைஃப்பில் சில விஷயங்கள் நீங்கள் பார்க்குற விதம் நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். நிறைய பேரோட முகமூடி உங்களுக்கு போட்டிருந்தாலும் அந்த விஷயங்கள் உங்களுக்கு கிளியராக தெரிகிற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்துட்டு உங்களுக்கான ஒரு பர்சனல் க்ரோத்தில் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணிட்டு வர மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன ஒரு பர்சன்ஸ் உங்ககிட்ட முகமுடி போட்டுக்கிட்டு நடிச்சிக்கிட்டு இருக்காங்க. உங்களை வந்து ஒரு விஷயத்தில் ஸ்டாப் பண்ணுறாங்க. சில விஷயங்கள் என்ன சொல்கிறது, போராட்டமாகவே இருக்குது. சண்டை சச்சரவு இல்லை ஏதோ சில விஷயங்கள் உங்களை டவுன் பண்ணி உங்களை ஸ்டாப் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறாங்கன்னா, அந்த விஷயங்கள்லேருந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக வந்துட்டு உங்களுக்கு யூனிவர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய சயின்ஸ் கொடுக்குற மாதிரியும் இருக்குது. உங்களுக்கு பொறுமையாக இருந்து எல்லா உங்களுக்கு லைஃப்பில் க்ரோத் கிடைக்கிறதுக்கான எல்லா ஒர்க்கும் யூனிவர்ஸ் உங்களுக்கு பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் பேஷன்ஸாக எப்படி இருக்கிறீங்களோ அதே மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் லைஃப் இன்னும் மேலோங்கி போகுன்ற மாதிரி தான் இங்கே மெசேஜஸ் இருக்குது. கைடன்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஃபைனல் கைடன்ஸ் தெளிவாக பார்க்குறீங்க. இப்போ ரொம்ப தெளிவு இருக்குது உங்களுக்கு மைண்டில். டூ டைம்ஸ் செவன் இருக்கு. சில பேர் வந்து நீங்கள் இந்த ஜேர்னியில் வந்து நிறைய பேரை விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு தனியாக போகிற மாதிரி இருக்கும். அந்த விஷயங்கள் நீங்கள் பயப்படாமல், நீங்கள் யோசிக்காமல் நீங்கள் முன்னேறணுன்ற மாதிரியும் சில பேருக்கு மெசேஜ் இங்கே இருக்கலாம். நான் சொல்லும்போது 0110 லைக் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் நினைக்கிறேன். அதே மாதிரி நம்பர் திரும்ப பார்த்தேன் நான். கண்டிப்பாக நீங்கள் எங்கே ஆரம்பிக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, நீங்கள் எப்படி ஆரம்பிக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கான ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு உங்களுக்கு வந்துட்டு எடுத்துகிட்டு வரதுக்கான ஒரு முயற்சி தான் இங்கே யூனிவர்ஸ் உங்களுக்கு பண்ணிகிட்ருக்குறாங்க. நீங்கள் இப்போ என்ன ஸ்டேஜ், என்ன ஒரு சில விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ, லைஃப்பில் நீங்கள் நடந்துகிட்ருக்குறோம், அந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு ரீசன் வந்து நடக்கணும்னு சொல்லி இருக்கிறதுனால தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் நீங்கள் யூனிவர்ஸ் உங்களை எப்படிலாம் உங்களை வழி எடுத்துகிட்டு போகிறாங்களோ நீங்கள் அப்படியே போகிறதும் உங்களுக்கான ஒரு பாத் தானாகவே நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்குன்ற மாதிரி இருக்குது. நீங்கள் ஆரம்பித்த இடத்துல திரும்ப ரிட்டர்ன் வருவீங்கன்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தால் அப்படி கிடையாது. நீங்கள் ஆரம்பித்த இடத்துலேருந்து ரொம்ப வெகு தூரம் நீங்கள் போகிற மாதிரி இருக்கலாம். 1 2 3 4 சிக்னிஃபிகண்ட். அதனால் ஆரம்பித்த இடத்துலையே அங்கேயே இருக்காதீங்க. ரவுண்ட் அடிச்சுட்டு அங்கேயே போய் உங்களுடைய ஸ்டாப் அங்கேயே வச்சுக்காதீங்க. கொஞ்சம் மூவ் பண்ணுங்கள், தைரியமாக மூவ் பண்ணுங்கள், பயப்படாமல் மூவ் பண்ணுங்கன்ற மாதிரிக்கு எந்த விஷயமா இருந்தாலும் அதிகமாக பேசுகிற அந்த விஷயங்களில் கொஞ்சம் அதிகப்படுத்துங்கன்ற மாதிரி சில பேர் இருக்கலாம். இல்லை சில பேர் அவங்களுடைய ஜாபே அதுவாக இருக்கலாம். பேசுகிறத அதிகமாக நீங்கள் அது உங்களுடைய ஜாபாக இருக்கலாம். இன்னும் நிறைய பேர் வந்துட்டு இது எப்படி இருக்குன்னா, சில விஷயங்கள் இன்னும் கரை சேராமல் இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் சில பேர் மட்டும்தான் கரை சேர்ந்த மாதிரி இருக்குது. அது என்ன மீன் சொல்லி எனக்கு தெரியல. கரை சேர்ந்த மாதிரி இருக்கு. ஸ்டக் ஆகிருக்கீங்க. சில பேர் ஸ்டக் ஆகிருக்கீங்க. இந்த மாதிரி உங்களுடைய ஒரு
சில பேரோட ஒரு மாறு வேஷம் போட்டு உங்களை ஏமாத்துறதுனாலையோ உங்களுடைய தாட்ஸாக கூட இருக்கலாம். சில இது பர்சனல் உங்களுடைய தாட்ஸாக கூட இருக்கலாம். அதுலேயே நீங்கள் மூழ்கி நீங்களாம் வந்துட்டு உங்களை வந்துட்டு நெக்ஸ்ட் மூவ்க்கு எடுத்துகிட்டு போகாமல் இருக்கலாம். அதிக விஷயங்கள் யோசிக்காமல் இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ அதனால் அந்த விஷயங்கள்லேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்தால் தான் நீங்கள் நினச்ச ஒரு விஷயம் நீங்கள் அச்சீவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா நீங்கள் கரை சேர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அந்த ஒரு இமோஷ்னலி அந்த விஷயங்கள்லேயே நீங்கள் வந்துட்டு மூழ்கிற மாதிரி ஆகிடும். நீங்கள் அதுலேயே இருந்தீங்கன்னா அந்த இடத்துலையே கடவுள் உங்களுக்கு வந்துட்டு ஒரு படகோ ஏதோ ஒரு விஷயமோ உங்களுக்கு வந்து சேவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுலேருந்து ஏறி போகிறவங்க சில பேர் ஏறி நீங்கள் உங்களுடைய அடுத்த பாதைக்கு நீங்கள் மூவ் ஆகிட்டுருக்கீங்க. கடவுள் உங்களை கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. இன்னும் சில பேர் வந்துட்டு கடவுள்கிட்ட வேண்டுறீங்க. ஆனால் கடவுள் உங்களுக்கு கொடுக்குற அந்த ஒரு ஹெல்ப் வரும்போது அந்த ஹெல்ப் எடுத்துக்காமல் நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு மறதிலையோ ஞாபகத்திலையோ ஏதோ சில விஷயங்களில் டிபெண்ட் ஆகிட்டோ ஏதோ சில விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் உங்களை நீங்களே வந்துட்டு ஒரு ஃப்ரீ பண்ண மாட்டேங்கிறீங்க. மைண்ட் லெவலில் இருக்கலாம், இல்லை ஒரு பர்சன்ஸ் கிட்ட இருந்து இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம், என்ன விஷயம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதம் இருக்குது. அதுலேருந்து நீங்கள் உங்களை ஃப்ரீ பண்ணிக்க மாட்டீங்க, அதிகம் யோசிக்கிற மாதிரி இருக்குது. இதனால் கடவுள் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் கொடுக்குறாங்க, உங்களுக்கு வழி காட்டுறாங்க. இதில் ஏறி நான் உன்னை கரை கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டே அதை அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்குது சில பேர். அதுலேருந்து தப்பிக்கிறவங்க சில பேர் ஏறி அந்த சைன் புரிஞ்சுக்கிட்டு தப்பிச்சு போகிறவங்க இருக்காங்க. கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு நன்றி கிராட்டிடியூட் பண்ணிட்டு இருக்கிறாங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட. ஆனால் நீங்கள் வந்துட்டு கடவுள்கிட்ட அதே இடத்துல தான் நிற்கிறீங்க, அதே இடத்துல தான் வேண்டுறீங்க, அதிலே தான் மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே. எதுவுமே உங்களுக்கு வந்துட்டு ஒரு சைன் கிடைக்காத சைன்ஸ் வருது, ஆனால் அதை நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. அந்த ஹெல்ப் என்ன, கடவுள் கொடுக்குற ஹெல்ப் நீங்கள் தெரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் அது யாராக என்ன வேணாலும் இருக்கலாம், ஒரு பர்சன் மூலியமாக வரதா இருக்கலாம், இல்லை ஏதோ ஒருத்தவங்க சொல்கிற விதத்தினால இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு மூலியமாக உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்குது. உங்களுக்கு அந்த ஹெல்ப் வந்துட்டு நீங்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க. அந்த விஷயங்களை நீங்கள் அதை நிராகரிச்சுட்டே இருக்கிறதுனால நீங்கள் அப்படியே இருந்தால் அதே இடத்துல தான் நீங்கள் வேண்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இந்த சில விஷயங்கள் இது யாருக்கும் இந்த மெசேஜ் நான் லாஸ்ட்டாக சொன்னது, இதை நீங்கள் கவனித்து நீங்கள் மாற்றிக்கணுன்ற மாதிரி இருக்குது. கடவுள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, ஆனால் நீங்கள் அந்த ஹெல்ப் உங்களுக்கு தெரியல, நிராகரிக்கிறீங்க ஏதோ ஒரு விதத்தில். ஓகே, டேக் கேர், காட் பிளஸ். எப்போவும் சொல்கிற மாதிரி தான் லைக் ஹைப் இந்த 2 பட்டன் எப்போவுமே ப்ரெஸ் பண்ணணும், நான் சொன்னாலும் சொல்லலைனாலும். சரியா? ஓகே, டேக் கேர், காட் பிளஸ். எல்லோரும் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் சில விஷயங்கள் உங்கள்கிட்ட சேஞ்ச் பண்ணணும்னா கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுங்கள், பயப்படாதீங்க. கடவுள் ஒரு விஷயம் உங்களுக்கு குறிப்பிட்டு காட்டுறாங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தினால சொல்கிறாங்க, காரணத்தினால இருக்காங்க. சரியா? பை.